வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி கைகால் மூட்டு வலி, முழங்கால் வலி இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணமிக்க பிரண்டை சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்குங்க. சீரகம், மிளகு, மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நல்ல சுத்தம் செஞ்ச பிரண்டை கட் பண்ணி வச்சுருக்குது. தேங்காய் பூ ஒரு கை, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம். அடுப்பில் சட்டியை வச்சு வெறும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதையை நல்லா வறுக்கலாம். லேசாக பொன்னிறமாக ஆக வரைக்கும் அதையை வறுத்துட்டு இருக்கலாம். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பொன்னிறமாக ஆகிடுச்சு. அடுத்தது சீரகம், மிளகு, மல்லி மூணையும் அது கூடயே ஆட் பண்ணி அதையும் லேசாக தொலைவி விடலாம். அடுத்தது நல்லா செவந்த உடனே அதுக்கு தேவையான அளவு 2 மிளகாய் மட்டும் போட்டுக்குங்க. அது செவந்தது உடனேயும் அடுத்ததாக கருகாப்பில் ஒரு கொத்து உருவி போட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்துருச்சு. எடுத்து தட்டில் ஊற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காயிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 10-15 வெங்காயம் உரித்து மொட்டை போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அது கூட ஒரு கட்டை பூண்டு தொளிச்சு போட்டுக்குங்க. ரெண்டுமே பொன்னிறமாக நல்லா வணங்கி வரட்டு. வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணி அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அது போல் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி ஊற்றிட்டு பிரண்டையை கட் பண்ணி வச்சுக்கிற பிரண்டையை நம்ம அதில் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம பிரண்டையை வறுக்கணும். வறுத்து அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. அது கூட ஒரே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்குங்க. எல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்பு போட்டு மறுபடியும் ஒரு பிரட்டி வதக்கிட்டு இப்போ முதல்ல தேங்காய் பூ ஒரு கை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் அது கூட நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ முதல்ல வறுத்து வச்சுருந்த எல்லாமே ஒன்றா கொட்டி எல்லாம் மொத்தமாக ஒரு பரட்டிக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அருமையான மருத்துவமிக்க பிரண்டை சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். வணக்கம், நன்றி.